எங்களை எதுக்கு தேடி வந்திருக்கீங்க? அப்படி கேளு. 3 பொண்ணு ஒரு பையன் எனக்கு. உங்களுக்கா? ஆமா. 17 இப்பதான் தொடங்கி வயசு 16. ஐயோ அந்த 16 டச் பண்ணாத தாயே. பேரு சொன்னீங்க? பர்கத் நிஷா. ஐயோ பேர்லயே ஒரு கிக்கு. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? வாட் இஸ் தி ப்ராப்ளம்? ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? ஆல்ரெடி இந்த மாதிரி தான் ஸ்கூல்லன்னு அப்படியே போயிருச்சு அந்த பையன் கூட. காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் 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 மொத்தம் அம்மா எல்லா படத்திலும் காதல். பரதேசி பயில்க. ஓ, லவ் லவ் ஃபேமிலினால இது ஒரு கால கொடுமை. அனுபவிச்சுக்கிற வேண்டியதான், வேற என்ன பண்றது? விஷயம் எப்படி பெருசாச்சு? எப்ப பெருசாச்சு? 18 வயசுக்கு இளவலுவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. இவங்க பக்கத்துல போட்டோ வச்சு அந்த பையன் அனுப்பிச்சிருக்கான் Facebookல. அப்போ எங்க தம்பி என்ன செஞ்சாரு, நம்ம வீட்டுல போய் சொல்லுங்க, நாங்க சொல்றாங்க என் புள்ள மேல இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி கோவப்படும். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். நீங்க போய் சொன்னா கொஞ்சம் அடுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. உங்களை திருத்தவே முடியாது. சொன்னோன்னே நம்ம அடுக்கணும். அதெல்லாம் இல்லை, எங்க காட்டு சொல்லி இது பொண்ணு எங்களையும் மிரட்டிச்சு. அவ பேசினா பிரளயமே வரும் சார். சரின்னு சொல்லிட்டு நம்ம கவனம் ஆயிட்டோம். சரி ரொம்ப அடிச்சோம்னா இந்த பொண்ணு மீறினாலும் மீறிடும். நம்ம இருந்தா இந்த ஈஸ்வரி மேல கைய வச்சுட்டு நீ பாட்டுக்கு போய்க்கிருப்ப. ஆனா உங்களுக்கு தெரியும் இது தப்பு பண்ணறதுன்னு. பண்ணிருக்குது மறிக்குதுன்னு நம்மளுக்கு அந்த பக்கம் அப்புறமா தெரிஞ்சு வந்து பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. இல்லன்னு சொன்னா நீ வீட்டுக்கு வா. குழப்பமா இருக்கே. தூசி காரணம் பார்க்க போனா கைரேகை பார்த்துட்டு இப்போ டைம் நல்லா இல்லைன்றான். என்ன சொல்றதுன்னு பாக்கலான்னு நீ மனசுலயே வச்சு யார் நீ இல்லன்னு சொல்றியே. இதெல்லாம் கண்டுக்கப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. அந்த பையனை மனசுல வச்சுனா நீ வீட்டுக்கே வரக்கூடாது. நான் சும்மா அப்படியே அட்வைட் பண்ணேன். போன் போடுது, நீ சொன்னியா நான் போயிட்டேன், நான் வரமாட்டேன் வீட்டுக்கு. பொம்பளை ரபடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல அப்படின்னு சொல்லுது. அது அந்த பையனோட வீட்டுக்கு போயிடுச்சு. கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுத்தேன்னு சொல்ல போறேன். ஆமா. அப்புறமா நான் B1ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். கோர்ட்ல போய் நிப்பாட்டினாங்க. ஏமா நீ என்ன இப்படி பண்றியாமே, நீ என்ன படிக்க போறியா, அம்மா கூட போறியா, எப்படி என்ன சொல்றக்கா, நான் அம்மா கூட போக மாட்டேன், என் உயிருக்கு உத்தரவாதி இல்லை அப்படி சொல்லிச்சு. சரி நீ காப்பகத்துக்கு போமா அப்படின்ட்டாங்க. சரி அந்த பொண்ணு அங்க போயிடுச்சு. என் பொண்ணுங்க ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? காப்பகத்துல போன் போடுறாங்க. இந்த பொண்ணு வரேன்னு சொல்லுது. குரலி வித்த காட்டுறான், ஏமாந்துறா, அழுவுறா. நீங்க இவ்வளவு அழுந்தா போன் வேணா குடுக்குற, பேசுங்க உங்க பொண்ணுகிட்ட. நாங்க என்னம்மா சொல்றேன், நீ அன்னைக்கு நான் கூப்பிட்டேன், நீ வர வேண்டியதுதானே அப்படின்னா. முடிஞ்சு போச்சு பாபா, கதம் கதம். இல்லம்மா இனிமேட்டு இந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேன், நீ வந்து எனக்கு கூட்டிட்டு போ, எனக்கு அசிங்கமா இருக்கு. சாவு சாவும்ல செத்த பையல, நீ நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. நான் ஸ்கூல் படிக்கிறேன், நான் தப்பெல்லாம் இனிமேட்டு செய்ய மாட்டேன் அப்படி என்ற வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழலாம்னு நினைச்சப்ப 4 பேர் 4 விதமா பேசிடுவாங்க. அப்படி எல்லாம் பேசாத மாதிரி வாழணும், அதுதான் வாழ்க்கைன்னு சொன்னாங்க. ஓவரா இருந்துச்சு. ஏஜ் வரத்தான் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. நீ ஏன்டா கண்ணே இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க? கண்ணே உங்களுக்கு விவரம் தெரியாதுடா. 18 வயசுக்கு அப்புறம் நீ என்ன பண்றியோ அது உன் முடிவு நல்லா இருக்கும் எதுவுமே சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க அட்வைஸ் பண்ணி. 18 வயசு பட்டாம்பூச்சி துடிக்கும் பருவ கட்சி. எப்படி இருந்தா அவ வீட்டுக்கு வந்து? எப்படி இருந்தா? என்னத்த சொல்றது? பஸ்ல வரும்போது அந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னு பஸ்ல வரும்போது வீட்டுக்கு வரதுக்கு அடம் பிடிச்சா. பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, எனக்கு வெக்கமா இருக்குது, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. நான் அண்ணன் முகத்தை எப்படி பாப்பேன், அப்பா முகத்தெல்லாம் எப்படி பாப்பேன். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் இத்தனை வருஷமா நினைச்சிட்டு இருந்தேன், இப்படி சொல்றாங்களே என்ன பண்றது? நான் இத்தனை நாள் அங்க இருந்துட்டு வந்துட்டேனே அப்படி காதல் என்ற பெயருக்கு புனிதம் உண்டதாக காட்டி அப்பாவி குடும்பத்தின் நிம்மதியை குலைக்கிறாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் நம்ம தெரிஞ்சு தானே கொண்டு போறோம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அதெல்லாம் ஒண்ணும் நீ பழகுனீனா அதெல்லாம் மறந்துடுவ. அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சில முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்க. இப்ப சிரிப்புல பேசிட்டே இருந்தீங்கன்னா மறந்துடுவ. அதெல்லாம் ஒன்னும் ஃபீலிங் நீ பண்ணான்னு சொல்லி குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சமாதானம் பண்ணி எப்படியோ கூட்டிட்டு வந்துட்டேன் வீட்டுக்குள்ள. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. திங்கள் செவ்வாய் புதன் வரைக்கும் கரெக்டா போயிடுச்சு. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. ஸ்கூலுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடணும். ஒரு 6 மணிக்கெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சிடும். இந்த பொண்ணு வரவே இல்லை, மணி 7 ஆயிடுச்சு. உறுதியாக, நிச்சயமாக, சத்தியமாக, அண்ணா மீது ஆணையாக போதுமா?
இவ்வளவு நேரத்துக்கு ஏன் வர ஸ்கூல் எப்போ முடிஞ்சிச்சுனாக்கா போய் சொல்றான் ரெஃப்ரி அவன் போய் சொல்றான் இல்லம்மா ஸ்பெஷல் கிளாஸ் 7 மணி ஆச்சு டிராபிக் ஜாமு ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ இப்போ மைண்ட் இவருக்கு இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சைலண்டா இருந்துருவோம். வேற ஒருவனை திருமணம் செய்தால் நான் அந்த வருத்தத்தில் இறந்துடுவேன். ஆயா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல அங்கன்னு ஓடிட்டு இருக்கிறான். இது ஒரு பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு இது ஒரு கேவலம் அது. என்ன ஆயிருக்கும்னா இந்த காப்பகத்துல இருக்கும்போது அந்த பையனோட தொடர்பு கொள்ளவே முடிஞ்சிருக்காது. வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சோ உங்கள்ட்ட வீட்டுக்கு வர மாதிரி வந்துட்டு பையனோட கனெக்ஷன் வச்சு அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு எவ்வளவு நாள் கழிச்சு வந்தா? இல்ல வரவே இல்லை மேடம். அப்புறம் வரவே இல்லை. புடவை கட்டுறது வயசாது, ஸ்கூல் பேக் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசு. வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், எனிதிங் எவ்ரிதிங் வேஸ்ட். ஒரு வயசு வரை கிடக்கிறது எல்லாம் புடவை கட்டிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு. நான் பேசுறது தப்பு, மண்டி போட்டு இங்கே சப்பு அப்படின்னு சொன்னா I will put மண்டி here itself. படிக்க வேண்டிய வயசுல படிக்க வேண்டியதானே. 100 100 2ங்கிற மாதிரி அருமையான ஒரு வாசகத்தை தம்பி சொல்லியிருக்காப்ல. உனக்கு என்ன பிரச்சனை? ஸ்கூலுக்கு போகும்போது படிக்க வேண்டியதானே. உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? படிக்கணும் தான் ஆசை மேடம், எனக்கு லா படிக்கணும் தான் ஆசை. மானரோசம் இருக்கிற யாருக்குமே இந்த தாயலைய பண்றதை பார்த்தா கோபம் தான் வரும். அதான் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன், நான் மேட்ரும் வீட்டுக்கு தெரியும். பேன் ஓயோ, ஏன்னா அதை பேன் பண்ணிட்டோம்னா இவங்க வந்து they can't go together sir, no room for couples.